ஏயா இதெல்லாம் கடைசி நேரத்துல தான் சொல்லுவீங்களா? முன்னாடியே சொல்ல வேண்டாம்? என் பையன் கதிரை அனுப்புறேன், அவன் வாங்கி கொடுப்பான். நீயும் பொண்டாட்டியும் கோவிலுக்கு போய் அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. கதிரு அப்பா இங்க கொஞ்சம் வாப்பா. சொல்லுங்கப்பா. கதிரு, நம்ம குன்றத்தூர் மாட்டு பண்ணைக்கு போயிட்டு தீவனம் புண்ணாக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருவா. தீந்து போச்சான், இப்பதான் போன் பண்ணி சொல்றானுங்க. அப்படியே வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு பணம் கொடுப்பாங்க, பணத்தையும் வாங்கிட்டு வந்துரு. அப்பா அது வந்து என்ன அது வந்து? மாமா, அத்தை எங்களை கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. நாங்க 2 பேர் போயிட்டு வந்துடுறோம். என்ன திடீர்னு கோயிலுக்கு? இல்லப்பா, உள்ளாட்சி தேர்தல் வருது. நீங்க நிக்க வைக்கிற ஆள் தான் ஜெயிக்கணும். எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா. வெற்றி, வெற்றி இங்க வா. இதோ வரேன். அப்பா சொல்லுங்கப்பா. டே வெற்றி, வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல நம்ம ஆளுங்க தான் ஜெயிக்கணும். நம்ம ஆளு தான் சேர்மனா வந்து உட்காரணும். அதனால நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிறப்பு பூஜையை பண்ணிட்டு பிரசாதத்தையும் வாங்கிட்டு வந்துரு. அப்படியே அன்னதானத்துக்கும் பணத்தை கட்டிட்டு வந்துடுறா. அப்பா அண்ணனும் அண்ணியும் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல? ஏய், யார் தகுதிக்கு என்ன வேலை சொல்லணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ சொல்லி தர வேண்டாம், புரியுதா? போறியா இல்லையா? இப்ப நீ கிளம்புடா. இப்ப நீ போறியா இல்லையா? ஏய் மீரா 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 மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன கையில இருக்கிற வலையெல்லாம் உடைச்சிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் வாழ்க்கை நொறுங்கி போயிடுச்சு. இந்த வலை எல்லாம் ஒரு கேடா? ஏய் மீரா மீரா, என்ன மீரா அதெல்லாம்? என்ன சொல்றேன்? எவ்வளவு தான் சகிச்சிட்டு இருக்கிறது? பேசாம செத்து போற போல இருக்கு. மரியாதை இல்லாம வாழ்றதுக்கு செத்து போறதுக்கு சமங்க. இந்த வீட்ல நம்ம நிலைமை எல்லாம் அப்படித்தானே இருக்கு. உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? கோவில்ல ஒரு அர்ச்சனை பண்ண கூட நீங்க லாய்க்கு இல்லையா? உங்களை வேலைக்காரனா தான் இங்க வச்சிட்டு இருக்காரு. உங்க கூட போடுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. புருஷன் சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. என்ன மீரா அது? ஏய் மீரா, பேசாதீங்க. உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இன்னும் இந்த வீட்டை என்னென்னலாம் நான் அனுபவிக்க போறேன்னு தெரியவே இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. அம்மாடி லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. கோகிலா, 35 வருஷம் ஆச்சு, இன்னும் கிரகப்பிரவேச பத்திரிகை வரவே இல்லையே. ஒருவேளை நமக்கு சொல்லாமலே பண்ணிட்டாங்களோ? நீ எழுதி வச்சுக்கோன, இவர் கண்டிப்பா நிலம் வாங்குவாரு. அந்த நிலத்துல இதை விட பெருசா ஒரு வீட்டை நாங்க கட்டுவோம். அந்த வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு நான் உங்க எல்லாரையும் கூப்பிடுவேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டோட வாசப்படியை மிதிக்கவே மாட்டேன். இதோ இந்த தாலி மேல சத்தியம். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி பிடிவாதமா இருப்ப? இது பிடிவாதம் இல்ல, நீ வைராக்கியம். உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம நான் கிரக பிரவேசம் பண்ண மாட்டேன். பத்திரிக்கை வைக்க கண்டிப்பா நான் வீட்டுக்கு வருவேன். நீ கண்டிப்பா வருவேன். நாங்க இன்னும் தோத்து போயிடல. நீ இன்னும் அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல? நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன? ஏய், நம்ம குடும்ப விஷயத்தை சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்துல அவ சொன்ன கிரகப்பிரவேசம்லாம் நடக்க போறதே கிடையாது. அவங்க தகுதி தராதரமும் உயர போறதே கிடையாது. வா, வந்த வேலையை பாரு. ஏங்க,
கொஞ்சம் நில்லுங்க. என்ன? என்னதான் இருந்தாலும் அவ உங்க தங்கச்சி இல்லையா? பிறந்த குடும்பத்தை மதிக்காம சொந்த பந்தத்தை பத்தி யோசிக்காம எவனோ ஒருத்தனோட குடும்பம் நடத்த போனவள ஏன் தங்கச்சின்னு சொல்லி நீ அசிங்கப்படுத்துறியா நீ? என்னதான் நீங்க வேணான்னு ஒதுக்குனாலும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றது நம்ம கடமை தானங்க. ஏய், நம்ம குடும்பமே அழிஞ்சு போனாலும் சரி அவளுக்கு எந்த தகவலும் சொல்லக்கூடாது. அவளுக்கு நமக்குமான கணக்கு எப்பவே முடிஞ்சு போச்சு. என்னங்க அத பத்தி எல்லாம் பேசாத. ஏய், முதல்ல வா. என்னங்க இவங்க அன்னைக்கு பார்த்த அந்த அக்காவாச்சே. அக்கா அக்கா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா அக்கா. தலை சுத்தி. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். அக்கா இந்தாங்க குடிங்கக்கா, இந்தாங்க. வேண்டாம் வேண்டாம்ப்பா, அட வேண்டாம். குடிங்கக்கா. இல்ல வேண்டாம்ப்பா, நான் போறேன். அட குடிங்கன்னு சொல்றேன்ல, இந்தாங்க. அக்கா போதுமா? போதும். அன்னைக்கு நீங்க அந்த சேலைய கோவில்ல பூஜை பண்ணி வாங்கிட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு அந்த சேலை என் கையில கிடைச்சதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். இல்லைன்னா என்ன அன்னைக்கே கொன்றுப்பானுங்க. சரி, நான் வரேன். அக்கா அக்கா அக்கா, அக்கா பாத்து. இல்ல அக்கா தலை. உங்களால சரியா நடக்கவே முடியல. நீங்க எப்படி தனியா வீட்டுக்கு போவீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, நான் போயிடுவேன். தலை சுத்தல தான் லேசா. அக்கா அன்னைக்கு நீங்க தான் என் உயிரை காப்பாத்துனீங்க. அதுக்கு பிராய்ச்சித்தம் பண்ற விதமா அந்த கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நானே உங்களை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல விட்டுறேன். ஐயோ இல்ல வேண்டாம் தம்பி, நானே நடந்து போயிடுவேன். உனக்கு எதுக்கு கஷ்டம்? பரவாயில்ல. அக்கா அக்கா அக்கா, நான் என்ன உங்களை தூக்கிட்டா போக போறேன்? பைக்ல தானே போக போறோம். வாங்கக்கா, நான் கூட்டு போறேன். வாங்க அக்கா, அதை கொடுங்க. வாங்க வாங்கக்கா. அட வாங்கக்கா. அக்கா உங்க பேர் என்ன? லக்ஷ்மி. லக்ஷ்மி, நல்ல பேருக்கா. இங்கதான் தம்பி, ரொம்ப நன்றிப்பா. அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. அக்கா அக்கா ஒரே நிமிஷம். என்ன? என்னை பார்த்து ஏங்கா பயப்படுறீங்க? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. பார்க்க நல்ல புள்ளையா இருக்க. நீ ஏன்பா இந்த அடிதடிக்கெல்லாம் போற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கலாம்ல. சரிதான்க்கா, பேசிதான் தீக்கணும். ஆனா பேசியும் தீரலனா இந்த வெற்றிவேல் தீர்த்துட்டு தான் பேசுவான். அக்கா, இந்த வெற்றி நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு மகா கெட்டவன். அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்பேன். நீ அடிக்கடி வெற்றிவேல் வெற்றிவேல்னு சொல்றியே, அது யாருப்பா? ஐயோ, அசிங்கப்பட்டான் வெற்றிவேல். அக்கா வேற யாருக்கா? இங்க முன்னாடி நிக்கிறேன்ல, நான் தான். நீயா வெற்றிவேல்? ஆமாக்கா. சரி சரி சரி, அப்ப நான் வரட்டுமா? அக்கா இருங்க அக்கா, ஒரு நிமிஷம் இது கொடுங்க. இளநீ கடைக்கு வாங்க. வாங்க ஒரு இளநீ குடிச்சிட்டு போங்க. சொல்லுங்க தம்பி. 2 இளநீ நல்லா தண்ணியா குடினா. சரிங்க தம்பி. எனக்கு வேண்டாம்ப்பா, பரவாயில்ல, நீ அத கூட. இருங்க, நான் போறேன். அக்கா நான் தர மாட்டேன்க்கா. நீங்க இளநீ குடிச்சாதான் நான் தருவேன். நோ தம்பி, இளநீ குடினா. அது ஆச்சு தம்பி. எனக்கு வேண்டாம்ப்பா, இது கொஞ்சம் தூரம் தான், வீடு அங்க பக்கம் தான். ஒரே ஒரு இளநீக்கா குடினா. அக்கா குடிங்க குடிங்கக்கா.
வாழ்க்கையில நமக்கு நல்லது செஞ்சவங்க கடவுள் மாதிரிக்கா. வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கடவுளுக்கான காணிக்கைய உடனே செலுத்திடணும். அக்கா குடிங்கக்கா. ம். அக்கா உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? அன்னைக்கு சாமி கிட்ட புடவை வச்சு பூஜைலாம் பண்ணிட்டு போனீங்க. ஆமாப்பா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அட அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம்க்கா. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்க்கா. எங்க வீட்ல கூட எனக்கு ஒரு அக்கான ஒருத்தி இருந்தா. அவ எங்க அப்பா அம்மாவோட ஆசையில மண்ணலி போட்டுட்டு எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒருத்தன் கூட சொல்லாம போயிட்டாக்கா. என் அப்பா அவ கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும்னு ரொம்ப கனவு கண்டாரு. ஆனா அதை எல்லாத்தையும் அவ காலி பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டாக்கா. அது போகட்டும், விடு தம்பி. யாரு யார் கூட சேரணும்னு இருக்கோ அத மாத்தி எழுதுற உரிமை யாருக்கும் இல்ல. சும்மா யாரும் புருஷன் பொண்டாட்டியா ஆயிட மாட்டாங்க. விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். நாம தானே விட்டு கொடுத்து போகணும். என்னவோக்கா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா அண்ணா, இது நாள் வரைக்கும் அவளோட வீட்டு வாசப்படியை கூட மிதிச்சதே இல்ல. அவ்வளோ ஏன் அவ வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியா? எங்க வீட்ல இருந்து அவ வீட்டுக்கு யாருமே போறதில்ல. ஓ. ஆனா அவ எங்க வீட்டுக்கு அப்பப்ப வந்துட்டு போவா. பொண்ணு இல்ல, அதான் என் அப்பா இன்னும் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. சொந்த பந்தத்தை முறிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. ஆனா திரும்ப ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெத்தவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. பிள்ளைங்களுக்கு பிடிச்சத பெத்தவங்க ஏத்துக்கறதும் இல்ல. அதானே இங்க பிரச்சனை. சரி நீங்க குடிங்கக்கா. முடிஞ்சதுப்பா, எனக்கு போதும், கிளம்புறேன்ப்பா. அக்கா இந்தாங்கக்கா. நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. கோகிலா, 35 வருஷம் ஆச்சு, இன்னும் கிரகப்பிரவேச பத்திரிக்கை வரவே இல்லையே. ஒருவேளை நமக்கு சொல்லாமலே பண்ணிட்டாங்களோ? நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன? ஏய், நம்ம குடும்ப விஷயத்தை சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத்தை, மாமா, அத்தை வந்துட்டாங்க. லட்சுமி, இத்தனை வருஷமா நான் கண்ணு முழிக்கும் போது நீ தானே முன்னாடி நிப்ப. இன்னைக்கு எங்க போன? அதுவா, கோயிலுக்கு போயிருந்தேங்க, சாமி கும்பிட. சரி, இங்கே வந்து உட்கார்ந்துருக்க. அது வீட்டுக்கு நடந்தே வந்தனா கொஞ்சம் களைப்பா இருக்குங்க. அதான் இங்க வாசல்ல வந்து உட்காந்துட்டேன். துளசி கல்யாணத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அத்தை, அத்தை, அந்த நகை கடைக்காரர் ஃபோன் பண்ணாரு. துளசி கல்யாண விஷயம் யார் மூலமா அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. அவங்க கடையில நகை வாங்கினா நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் தரேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நமக்கு அப்புறமா டிசைன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்களாம், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்னங்க, பொண்ணு கல்யாணம் எவ்வளவு வேலை இருக்கு. நான் தான் இப்படி கவலையில வந்து உட்காந்துட்டேன்னா நீங்களும் இப்படி இருப்பீங்களா? என்னம்மா, எடுத்துட்டு போய் உள்ள வை. கல்யாண வேலையெல்லாம் யாருங்க பாக்குறது? தலைக்கு மேல வேலை கிடக்கு. எல்லாத்தையும் நாம தானே பார்த்தாகணும். வாங்க வாங்க. டேய் ரகு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் யார் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல.
பத்திரிக்கை அடிச்ச உடனே நீதான் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். கல்யாணம் நெருங்கிடுச்சு, நேரம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. நீ முன்னாடி ஆபீஸ்ல லீவ் சொல்லிடு, சரியா? அப்புறம் கவிதா, துணி கடைக்காரங்கள வீட்டுக்கு வர சொல்லணும். சரிங்க அத்தை. யாருக்கு என்னென்ன துணி வேணுமோ அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க, சரியா? அப்படியே தீபாவுக்கும் ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. அம்மா. என்னம்மா? என்ன துளசி? கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குமா, பணத்துக்கு என்னம்மா செய்ய போறோம்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற வேலையை மட்டும் பாரு, சரியா? என்னங்க என்னங்க நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? என் கூட வாங்க வாங்க. ஏங்க, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது, சரியா? கொஞ்சம் இருங்க. என்ன இது லட்சுமி? நம்ம பிரச்சனைக்கான தீர்வை வெளியில தேடாம நம்ம கிட்டயே தேடினா அது ஈஸியா கிடைக்கும் இல்லங்க? இதோ வாங்க வாங்க. இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. இல்ல இத பாருங்க, இந்த நகை எல்லாத்தையும் வச்சா இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஆரம்ப செலவுக்கு கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. இங்க பாரு, வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது தங்க வாங்கணும், அடகு வைக்க கூடாது. பசங்க தாங்க பெத்தவங்களுக்கு தங்கம். அப்புறம்தான் இதெல்லாம். இப்ப என்ன, நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். இந்தாங்க புடிங்க. ஏய், அது எதுக்கு கழட்டுற? இது நான் ஆசையா உனக்கு வாங்கி கொடுத்த வளையல், இதே அடமான வைக்கணுமா? இருக்கிற நகைங்களே 10 தெரியல. ஏங்க, இத நான் இப்ப கையில போட்டுக்கிட்டு என்னங்க பண்ண போறேன் சொல்லுங்க? இதையும் அதோட வைங்க வைங்க. இப்படி படபடன்னு பேசின எப்படி? என்னையும் கொஞ்சம் பேச விடு. என்னங்க இப்போ கிளம்புங்க நீங்க. இல்ல வேண்டாம் லட்சுமி. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது நான் என்ன சொன்னேன்? நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அதுல உன்னை வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுத்தேன். இப்ப வரையில என்னால அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல. நம்ம பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் என்னால முழுசா செய்ய முடியல. இத பாருங்க, நீங்க எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கங்க. ஆமா, 4 பசங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்களை பெத்த அம்மாவை கூடவே வச்சு பாத்துக்கிறீங்க. கட்டின பொண்டாட்டிக்கு தேவையானது எல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க. இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு தேவையான அரிசி பருப்புல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க தானங்க வாங்கி போடுறீங்க. இதுக்கு மேல நீங்க என்னங்க செய்யணும்? புருஷனை மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காத பொண்டாட்டிய பாத்திருக்க. ஆனா புருஷனை அவங்கிட்டயே விட்டு கொடுக்காத பொண்டாட்டினா நீதான் லட்சுமி. எனக்கு என் புருஷன் எல்லாரையும் விட வசதி தான். என்ன, இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா பாசத்துல நீங்க கோடீஸ்வரங்க. சரி சரி சரி, பேசிட்டு இருக்க டைம் இல்ல, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. இங்க பாரு, என்ன இந்த நகையெல்லாம் அடகு வச்சாலும் நீ நினைக்கிற பணம் எல்லாம் கிடைக்காது. பணம் கிடைக்காதா? ஐயோ, அப்படியா? பணமும் கம்மியா கிடைக்கும், மாசம் மாசம் வட்டியும் கட்டணும். அது சரியா வருமாங்க? என்ன பண்றது இப்போ? சரி, ஒண்ணு செய்யலாம். இத மொத்தமா வித்துருங்க. ஆமா, வித்துருங்க. இல்ல, அது லட்சுமி வேண்டாம். சரி, சீக்கிரம் கிளம்புங்க. இல்ல, இந்த வளையலையாவது நீ வச்சுக்கோ. இந்த வளையல வித்துட்டா நீங்க எனக்கு வேற புது வளையலே வாங்கி தர மாட்டீங்களா? தருவீங்கல்ல? பின் என்ன, யோசிக்காதீங்க, டைம் ஆகுது, கிளம்புங்க. ஜவுளி கடைக்காரரை வேற வர சொல்லிட்டேன் நானு. காசு கொடுக்கணும், சீக்கிரம் கிளம்புங்க, யோசிக்காதீங்க, கிளம்புங்க.
அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? இவ்வளவு நேரம் நல்லா தானே பாடின, ஏன் இப்ப சரியா பாட மாட்டேங்கிற? இங்க பாரு, இப்பவே இப்படி ஆச்சுன்னா அப்புறம் சீஃப் கெஸ்ட் முன்னாடி என்ன நடக்கும்? அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, இந்த வருஷம் நீ சரியா பாடியே ஆகணும். காலேஜ்ல பெஸ்ட் சிங்கர் நீ தான். நீயே இப்படி பாடினா எப்படி? என்ன ஆச்சு சொல்லு. அக்கா கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குடா. அப்பா வேற ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்டா. அட்லீஸ்ட் நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சா வர பணத்தை கல்யாணத்துக்கு கொடுக்கலான்னு பார்த்தா என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா. அஞ்சலி, அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நடக்கும்னா எப்படி நடக்கும்? அண்ணன் கூட எந்த ஹெல்ப்புமே பண்ணல தெரியுமா கல்யாணத்துக்கு? அஞ்சலி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன? நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு நான் சொல்றேன். நான் கேட்டேன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம டக்குன்னு பணம் போட்டுருவாரு. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா? வாத்து, அப்பா கிட்ட போய் பணம் கேக்குறேன்னு சொல்றேன். அதெல்லாம் சரியா இருக்காதுடா. அப்ப என்னதான் பண்ணுவா அக்கா கல்யாணத்துக்கு? ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் மைண்ட்ல இருக்க கவலைக்கு என்னதான் பண்ணலாம்னு யோசிச்சா இதான் சரியா இருக்குன்னு தோணுது. நீ டென்ஷன் ஆகாத, நான் பண்ணவா? டேய் வேணாண்டா. இல்ல, ஒருவேளை நானே தானா வந்து பணம் கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன். உங்க அப்பா தன்மானத்துக்கு பேர் போனவர் சிவராம கிருஷ்ணன், அவர் அப்படியே வாங்கிடுவாரு. டேய், சரி எங்க அப்பாவை கிண்டல் பண்ண அவ்வளவுதான். ஏய், சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். உங்க அப்பாக்கு தன்மானம் ஜாஸ்தியாச்சே, அதான். சரிடா, அக்கா தான் கால் பண்றான். நான் தான் அவளுக்கு புடவை செலக்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன். சரி, நீ வரியா? இல்ல, நீ போயிட்டு வா. சரி, பாய். ஏய் பாய். உங்க அக்கா கல்யாணத்துக்கு நீ புடவை செலக்ட் பண்ண, நம்ம கல்யாணத்துக்கு நான் புடவை செலக்ட் பண்றேன். அதான் வாங்கும்போது சிரிச்சுட்டே வாங்குறீங்களா? கொடுக்கும்போது சிரிச்சுட்டே கொடுங்க. சொன்ன நாள்ல வட்டியும் கொடுக்கணும், சொன்ன தேதியில அசலையும் கொடுக்கணும். அதுதான் நம்ம பாலிசி, புரியுதுல? என்னது, 1 வாரம் டைம் வேணுமா? 1 மணி நேரம் கூட கொடுக்க முடியாது. இப்பயே வாங்கின அசலும் வட்டியும் கொடுக்கல, வீட்டுல இருக்கிற மொத்த பொருளையும் தூக்கி வெளியில போட்டுருவேன். குடும்பத்தையே தெருவில் நிக்க வச்சிருவேன். முதல்ல நான் அனுப்பின ஆளுகிட்ட போனை கொடு. டே, அவனை என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அவன் கையை காலை உடைச்சு பணத்தை வாங்கிட்டு வாடா. வணக்கம். வாங்க சங்கரண்ணே. சங்கரண்ணா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு, நீங்க கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு வரீங்கன்னு. பண விஷயத்துல நீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்களாமே. நீங்க என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். சரி, கல்யாண செலவுக்காக பணம் வாங்கிட்டு போலான்னு. கல்யாணமா? சரி சரி. நம்ம கிட்ட வட்டி எவ்வளோன்னு தெரியும்ல, சங்கரண்ணா சொல்லியிருப்பாரே. நீங்க தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு 1/2% வட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சார். இது உங்களுக்காக மட்டும்தான், வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இல்ல சார், இல்ல இல்ல. சிவராமா, நல்லா யோசிச்சுக்கடா. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. ஏன்னா நிறைய வட்டி கட்டணும், பின்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான்ப்பா சொல்றேன். இல்லடா, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிடலாம்டா, விடு. ஆமா சார், அவரு சொல்றதும் கரெக்டு தானே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வாங்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும், திரும்பி கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன். இல்ல சார், நல்லா யோசிச்சுட்டேன். என் பொண்ணு கல்யாணம் குறையில்லாம நல்லபடியா செஞ்சு அனுப்பணும். சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஷூரிட்டி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா சார்? எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு சார். அந்த லேண்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல ஏரியால தான் லேண்ட் வச்சிருக்கீங்க, இது போதுமே. எவ்வளவு வேணும் சார்? எனக்கு ஒரு 8 லட்சம் ரூபா. இந்த சைட்டுக்கு இன்னும் ஜாஸ்தியா கொடுக்கலாமே சார்? வேண்டாம் சார், எனக்கு அவ்வளவு போதும். இது பிளாங்க் பத்திரம், இது ஒரு சைன் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பிளாங்க் செக் ஒன்று கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம் சார், பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. உதவி எல்லாம் ஒன்றும் இல்லை சார்,
எனக்கு இது பெரிய தொல்லை. எனக்கு வேண்டியது வட்டி கரெக்டா கட்டணும். அப்படி கட்டலனா தெரிஞ்சவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நான் சரியா வட்டி கொடுத்துருவேங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க சார். வரேங்க. வரேன் சார். வாங்க. வரேன் சார். வாங்க போலாமா? அத்தை, இந்த புடவைய பாருங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு லட்சுமி. ஏங்க, இத பாருங்க, இந்த புடவை எப்படிங்க இருக்கு? என்ன பிடிச்சிருக்காமா? நல்லா இருக்கு. துளசி, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லம்மா. என்ன வேண்டாமா? இந்த புடவை நல்லா இருக்கு துளசி, எடுத்துக்கோயேன். 10 தாங்க. 2. எனக்கா? உன் செலக்ஷனா? எனக்கு எதுக்குடா? பட்ஜெட்ல துண்டு விழுந்துரும். சுமாரு. அம்மாடியோ. கவிதா, அத்தைக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து காட்டு. சரிங்க அத்தை. எனக்கு எதுக்குடி இவ்ளோ காஸ்ட்லியா புடவைங்களா? வேண்டாம் வேண்டாம். கவிதா, உன் மாமியாருக்கு பாரு. இது மேடம். பாருங்க அத்தை. இது வேணாமா? சரி. ஏய், போடா. இது நல்லா என் இருக்கு. வயசுல நான் கட்டாத புடவைங்களா? துளசி, இது எப்படிமா இருக்கு? இதெல்லாம் ஒரு புடவை. இத பாருங்க. டேய், எங்க அம்மா சொல்றத நம்பிடாதீங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க தான் காஸ்ட்லியா ஒரு புடவை எடுத்து வச்சிருப்பாங்க. அத்தை, எப்படி பார்த்தாலும் டேலி ஆக இந்த மாட்டேங்குது. சாரி நல்லா இருக்கு. அப்பா, நான் இதை எடுத்துக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. அத்தை, இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எடுத்துக்கிறேன். எடுத்து. லட்சுமி, என்னங்க? என்ன நீ புடவை எடுத்துக்கலையா? என்கிட்ட நிறைய புடவை இருக்குங்க. போன தீபாவளிக்கு எடுத்ததே இப்ப வரைக்கும் கட்டாம வச்சிருக்கேன். அதுவே போதும். வேண்டாம். இருக்கட்டும், நீ எடுத்துக்கோ. நீ பாருமா, பிரிச்சு பாரு. வேண்டாமா, வேணாமா. சார், பில்லு. என்னென்ன டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? சார், உங்களுக்கு போடாமையா? இதுல 50 ரூபா இருக்கும். அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரிங்க சார். மிச்சத்தை அப்புறம் சின்ன பொண்ணு மற்றவங்க எல்லாம் எடுத்தது போக கடைசியா நாம் செட்டில் பண்ணிக்கலாம். பரவாயில்லண்ணே, கல்யாணத்தை முடிச்சிட்டு பொறுமையா கொடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. பொண்ணை கட்டி கொடுக்குறீங்கன்னா சும்மாவா? நானும் பொண்ணை பெற்றவன் தான். அதில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப நல்லதுங்க. சரிங்கண்ணே. கணக்கில் எழுதிக்கப்பா. எழுதுறேன்ப்பா. என்னப்பா, என்ன வேணும்? என்ன இந்த புடவை வேணுமா? 1500 ரூபா. காசு வச்சிருக்கியா? குடு. 200 ரூபா கம்மியா இருக்கு. ஆமா. என்னையா நீ? சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல, விடு. சரி சரி சரி, பரவாயில்ல. எதுக்குடா எனக்கு இழுத்துக்கிட்டு வர? என்னடா என்ன ஆச்சுடா உனக்கு? எதுக்குடா நான் இங்க உட்காரணும்? என்னங்க, எங்க கொஞ்சம் வந்து இவனை பாருங்க.
என்னை இழுத்துக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கான். என்னன்னு தெரியல. இது யாருக்குடா? எனக்கா? இது எனக்காக நீ வாங்குனியா? டேய் எப்போ? டேய் என்னங்க பாருங்க இவனை. எப்பட வாங்கின? டேய் இதுக்கு பணம் உனக்கு எங்க இருந்துடா கிடைச்சது? புடவை நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாக்கு பிடிச்சிருக்குடா, பிடிச்சிருக்கு. டேய் ஐயோ நல்லா இருப்பா, நல்லா இரு. நீ நல்லா இருப்ப. எழுந்துரு, எழுந்துருடா. பாருங்க இவனை. நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப. என் தங்கம், நீ நல்லா இருப்படா. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதானே? நான் சிரிக்கணும்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா அழற? டேய், இந்த வீட்ல அவ பெத்த பிள்ளைங்களுக்கு இல்லாத பாசம் உனக்கு தாண்டா இருக்கு. அந்த கடவுள் புண்ணியத்துல நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. நீ நல்லா வருவடா, நீ நல்லா வருவ. அம்மாக்கு சந்தோஷப்பா. ஐயா, வரப்போற எலெக்ஷனுக்கு நம்ம தொகுதியிலிருந்து யாரை நிறுத்துறீங்க? யார் நின்னாலும் நம்ம ஆளுதான் சேர்மனா வரணும். விட்டுறக்கூடாதுடா. ஆளுங்கட்சியில எவன் ஜெயிச்சாலும் அவன் நம்ம சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடணும். நம்பிக்கையான ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் நம்மள இருந்தே ஒரு ஆளை முடிவு பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? அப்பா, நம்ம ஆளுங்களாம் வேண்டாம்ப்பா. அந்த முனுசாமி கூட ஒருத்தர் இருந்தான்ல, சிவசங்கர். அவன் இப்ப முனுசாமி கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டான். தெரியும்ல அவனை? ஆமா தெரியும். ஏன் கேக்குற? அவனுக்கு அந்த ஏரியாவில் நல்ல செல்வாக்கு இருக்கு. ஸோ நம்ம கட்சி சார்பா அவனையே நிறுத்தலாம்ப்பா. டேய், அவன் எதிர்கட்சி ஆள்றா, நம்ம கட்சியில எப்படி சேர்க்க முடியும்? வெற்றி சொல்றது சரிதான். எதிரிக்கு எதிரி நண்பன், அவனை வச்சு நாம ஜெயிச்சிடலாம். அதுவும் சரிதான். 2 கட்சி ஓட்டும் அவனுக்கு கிடைக்கும். ஜெயிக்கிறதும் ஈஸியா இருக்கும். அவனும் இவ்வளவு நாளா எங்க போறதுன்னு தெரியாம தானே இருந்தான். அவனை கூப்பிட்டு நாம ஒரு வாய்ப்பை கொடுத்தா நமக்கு விசுவாசமா இருப்பான்ல. அப்போ அவனையே நிப்பாட்டுவோம். என்னையா சொல்றீங்க? வெற்றி, இங்க வாடா. டேய், உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அரசியல்ல நீ என்ன மாதிரி வருவேன்னு நினைச்சேன். ஆனா என்னையே நீ மிஞ்சிடுவ போல இருக்க. அரசியல் வாரிசுனா இப்படி தாண்டா இருக்கணும். ஈஸ்வரமூர்த்தி பையனா சும்மாவா? முதல் பத்திரிக்கையை நம்ம குலதெய்வ கோயில்ல வச்சிடலாங்க.
துளசி, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாரையும் வர சொல்லுமா. அம்மாடி, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உன் பிரார்த்தனை பலிச்சிருச்சுமா. ஐயே, என்னடி சென்டிமெண்டெல்லாம் நிறுத்துங்க. தலைச்சோ. நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு. அம்மா, நான் கவின்னு சொன்னல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா. அவங்க அப்பா அம்மாவுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணுமா, அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணுமா? இரு, ஒட்டுமொத்த காலேஜையும் கூட்டிட்டு வந்துடாத, பட்ஜெட் பெருசாயிட்டே இருக்கும். கரெக்ட். ஏய், உன் கஞ்சத்தனத்தை காட்டாதடா, சும்மாடுறா. அவ ஆசைப்படுறாள்ல, நீ கூட்டுவாமா. இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஸ்னு சுத்திட்டு இருக்கியல்ல, முத நாளே அவங்க வந்துடணும். எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும், சரியா? சூப்பர்ப்பா. ஓகே அக்கா, அப்பா. ஏய், எங்க பேபி இரு. என்ன இவ? என்னப்பா டிசைன் இது? இவ்வளவு ஓல்டு மாடலா இருக்கு. என்கிட்ட சொல்லிருந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சூப்பரா டிசைன் பண்ணிருப்பேன்ப்பா. ஏய், கல்யாணம் பேசுனது இந்த வீட்ல, பத்திரிக்கை செலக்ட் பண்ணது இந்த வீட்ல தான். இவ்வளவு ஐடியா சொல்றோம், முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்ப கடைசி நிமிஷத்துல வந்து நொட்ட சொல்லிட்டு இருக்க. ஏன்பா, அவன் ரொம்ப படிச்சிருக்கான்ல, அதனால ஏதாவது நொட்ட சொல்லிட்டே தான் இருப்பான். இந்த நொட்டைய வெளியே போய் காட்டினு வச்சுக்கோ, ஒரு 4 காசாவது கிடைக்கும். கேட்டுக்கோ. சும்மா. ஏய் முருகா, உன்னதா அப்பா கூப்பிடுறாரு, வா சீக்கிரம் வா, என்னன்னு கேளு. பேக் எடுத்துட்டு வா. சூடா இருக்கா? ரகு, பந்தல்காரனை வர சொல்லியிருக்கேன், அப்புறம் சமையல்காரனையும் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா இந்த பணத்தை அட்வான்ஸா கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். சரிப்பா. அப்பா, எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தலையில போட்டுக்கிறீங்க? அதான் மாப்பிள்ளை வீட்லயே செய்யறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்டே விட்டு இருந்தா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிருக்க போகுது. டேய், உங்க அப்பா சொன்னதை மட்டும் செய்டா. பாட்டி, அதுக்காக கடன் உடனே வாங்கி இதெல்லாம் செய்யணுமா? டேய், நான் வாங்குற கடனை எல்லாம் உங்க தலையில எல்லாம் கட்ட மாட்டேன்டா, நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் கட்டிக்கிறேன். என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது என் கடமை. ஏங்க, மாமா தான் ஒரு விஷயம் சொல்றாருல, சந்தோஷமா கேக்குறத விட்டுட்டு. சும்மா விஷயம் புரியாம, அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவரு செலவுக்கு பத்தலன்னா கடைசியில என் தலையை உருட்டுவாரு. பா, நல்லா பேசுறீங்க. கேட்ட உடனே கொடுத்துட முடியுமா? நல்லது. நீ கொடு. லட்சுமி, என்னங்க? எல்லா பத்திரிக்கை எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேங்க, லிஸ்ட் கூட எடுத்துக்கிட்டேன். சரி. தீபா, மாமா, அப்பா வீட்டுல இருப்பாராமா? இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாரு. ஏன் மாமா? இல்ல, முத பத்திரிக்கையா அப்பாவுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் நானும் அத்தையும் போயிட்டு வந்துடலான் இருக்கோம். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் மாமா, நீங்க போங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சம்பந்தி தானே. ஆமாமா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? போலாமா? இந்தா, இத பத்திரமா பீரோல வச்சிரு. அம்மா, நாங்க போய் சம்பந்திக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்தோம். பார்த்து சுதானமா இருந்துக்கோப்பா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. அத்தை. என்ன கவிதா? இப்போ அவ என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? எனக்கு யாரும் இல்லைன்னு குத்தி காட்டுறான். ஐயோ அக்கா, நான் அந்த மீனிங்ல எல்லாம் சொல்லல உங்களை. சும்மா என்கிட்ட வீணா வம்புக்கு வராதீங்க. பேபி, தீபா, இப்போ என்ன பார்த்தா அவளுக்கு இலக்காரம் தான். வேணும்னு தான் இப்படி எல்லாம் சொல்றா அத்தை, எனக்கு தெரியும். கவிதா, அவ அந்த அர்த்தத்துல சொல்லலமா. இல்ல அத்தை, எனக்கு தெரியும். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ போய் உள்ள வேலையை பாரு. உன்ன ஏன் வாய அடக்குங்க. அவளை மட்டும் யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவ வேற எப்படி விடுமா, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். பாத்து போங்க. டேய், உன் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் சொல்லி வேண்டா. ஏன் நீ அன்னிக்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறாள. என் பொண்டாட்டி அப்படிதான் சொல்றா. நான் சொன்ன என்னதான் குத்தி காமிக்கிறா. டேய், வளவளன்னு பேசாம 2 பேரும் எந்திரிச்சு போய் வேலையை பாருங்கடா. எந்திரிங்க. டேய், எந்திரிங்கடா, எந்திரிங்க, போங்க. பேசுறானுங்க. போயிட்டு வா.
பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. போயிட்டு வந்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு இருக்கு. ஆமாடா. யாரை பார்க்கணும்? ஐயாவை பார்க்கணும். சரி உள்ளார போங்க. கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றிலாம் நீ கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் என் பிள்ளை வெற்றி கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் பார்த்துப்பான். என்ன? சரிங்க ஐயா. ஐயா உங்க சம்பந்தி வந்திருக்காங்க. ஏய், அதான் ஐயா தீபாமாவோட மாமனார் மாமியார். யாருக்கு யாரா சம்பந்தி? ரோட்ல போற வரவெல்லாம் எனக்கு சம்பந்தியா? ஈஸ்வரமூர்த்தி. சரி, நீங்க கிளம்புங்க, என் பையன் பார்த்துப்பான். வணக்கம். இங்க வாடா, கிட்டவா. ஐயா ராஸ்கல், அந்த ஆளை எனக்கு சம்பந்தின்னு சொல்லாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? திரும்ப திரும்ப சம்பந்தி சொல்லிட்டு இருக்க. சம்பந்தி வீட்டுக்கு 3வது மனுஷங்க மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கோம். அவங்கள பத்தி கேள்விப்பட்டாலே டென்ஷன் ஆகுதுப்பா. லட்சுமி, உள்ள என்ன நடந்தாலும் சரி அப்செட் ஆகக்கூடாது, புரியுதா?